சரி ஓகே, ட்ரை பண்ணுறேன். இதுதான் குளத்தோட வியூவு. அப்பப்போ முதலைகள்லாம் வரும். நிஜமாக தான் சொல்கிறேன். இல்லை இப்போ இருக்கான்னு கேட்டேன். இல்லை, கடிச்சு இழுத்துட்டு போனால் அது உணவுக்கு நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குதிக்க போகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் ஒரு குளத்தில் இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போகலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா போக முடியல, ரூம்ஸ் எங்கேயும் கிடைக்கல. சரி காரைக்குடியில் ஒரு ரூம் போட்டு அடுத்த நாள் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நேற்று வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா மேலே லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள். ஸோ அது பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களான்னு தெரில, ஏன்னா ஆயுத பூஜை க்ளீனிங் ஒர்க்கு அது மாதிரி நிறையா பண்ணுவாங்க, பூஜை போடுறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால் பண்ணுவாங்களான்னு தெரில. சில பேர்கிட்ட கேட்டிருக்கோம், பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி பண்ணால் தான் நம்ம நாளைக்குன்றதை பிளான் பண்ண முடியும். எங்கன்றதை அநேகமாக ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சரி குளிக்கலாம், இங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பூம்புகாரில் அருணா குளம் அப்படின்ட்டு இந்த ஒரு குளம் தான் இப்போதைக்கு இருக்குது இங்கே. மற்றது ஒரு 2 குளம் இருந்திருக்கு, அது இப்போது இல்லையா, துந்து போச்சு. அதாவது துந்து போச்சுன்னா மூடிட்டாங்களா அந்த குளத்தை. இப்போ இந்த ஒரு குளம் தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குளம் ஆழம் கம்மியாக இருந்து தான், போன வருஷம்தான் தூர்வாரி இருக்காங்க. அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்பிக்கையாக கூப்பிட்டு வந்தார் என்னை நீந்த வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கும் பயமாக இருக்குது, அவருக்கும் பயமாக இருக்குது. எனக்கு என்ன உள்ள அலம்புறதுக்கு பயமாக இல்லை, எல்லோரும் நீந்தி போகிறாங்க. என்னால் தான் முடியல, ஒரு பயம் இருக்குது. நீந்துவேன் ஆனால் பயம் இருக்குது. இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம கேமரா எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உள்ளே போங்க, ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இல்லை போக முடியாதுண்ணா, அவ்வளோதான ஆழம், அவ்வளோதான ஆழம். ஆமாம் அவ்வளோதான். ஆனால் கீழே சேராக இருக்குது, சேத்துல மாட்டேங்குது. நீங்கள் கால் வைக்காமல் இருக்கீங்களா சார்? சேத்துல காலை வச்சு ஏறிட்டேன். அப்போ கை இவ்வளோதான் தெரிஞ்சது. ஆமாம், நானும் போக சொல்லி ஏதோ போன மாதிரியே இருந்தது எனக்கு. பயந்து இல்லை இறங்க மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்? சரி, இங்கே ஆற்று மண்ணெல்லாம் இருக்காது இதில்? ஆற்று மண்ணா அது போட மாட்டாங்களா? ஏன் இல்லை, ஆறுலலாம் இருக்குது, அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். தான் இருந்தது இந்த இடம். தண்ணி இப்போ தான் ரீசெண்டாக திறந்து விட்டானுங்க. கட்டம் தரையாக தான் இருக்கும், ஆனால் சேராக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே நான் இப்போ தண்ணிக்குள்ளே போக போகிறேன். இப்போ பிடிச்சிக்கணும், ஒழுக்கம் போய். ஓ, எவ்வளோ தூரம் படிக்கிறது உள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்து தண்ணிக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இவ்வளோ தான் நான் லென்ஸ் போகிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குது, படிக்கட்டு இருக்குது. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, அதில் நான் இவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி தள்ளுது. தண்ணி ஓடிட்டா இருக்குது. அதாவது என்னை நிற்க விடாமல் தள்ளுது. ஸோ கழுத்து வரைக்கும் இருக்குது இது வரைக்கும். இதுக்கு மேலே போகலாம், ஆனால் பயமாக இருக்குது. அதனால் போக மாட்டேன். தண்ணிக்குள்ள தெரியுமா? தெரியுதா இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோ தூரம் தண்ணி தெரியாது, தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்குது. சரி ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஆழம் தான் அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக தான் குளத்தை தூர்வாரி இருக்காங்க போல், அதனால் கொஞ்சம் ஆழம் அதிகமாக தான் இருக்குது. இதுதான் குளத்தோட வியூவு. நம்ம திருப்பி ட்ரை பண்ணுவோம். நல்லா தெரியும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததா? இந்த குளத்தில் நீங்கள் எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு 32 வயசு ஆகுதுங்க. நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊர் தான். நான் இந்த குளத்தில் குளிக்க ஆரம்பித்தது 3 வயசில். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சார். அதுலேருந்து நான் சென்னைக்கு வேலைக்கு போகிற வரையும் இந்த குளத்தில் தான் குளிச்சிருக்கேன். 2013க்கு அப்புறம் இந்த குளத்தில் குளிக்கிறத நிறுத்திட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கூப்பிட்டதுனால தான் அந்த குளத்துக்கு இப்போ வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் அந்த குளத்தில் குளிச்சு எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும். இந்த குளத்தை சுற்றி நிறைய குளம் இருந்துச்சு இந்த ஊரில். ஆனால் எந்த குளமும் இப்போ இல்லை, எல்லாம் துண்டு போச்சு. ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குளத்தை சுற்றி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ குப்பைகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சோன்னே இந்த குளம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதான் குப்பையெல்லாம். ஆனால் குளத்தில் தாமரை செடி, அப்பப்போ முதலைகள்லாம் வரும். ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல. நிஜமாக தான் சொல்கிறேன், இருக்கான்னு தெரியல. இப்போ முதல்ல மீன் தான் அதிகமாக இருக்குது. முதல்ல இப்படி இங்கே வரும்.
காவேரி தண்ணி அந்த வாய்க்கா வழி தான் வரும். அந்தாண்ட வாய்க்கா இருக்கு, அந்த தண்ணி அந்த வாய்க்கா வழி தான் தண்ணி இங்கே வரும். இப்போ இருக்கான்னு கேட்டேன். இல்லை, கடிச்சு இழுத்துட்டு போனால் அது உணவுக்கு நம்ம போகிறோம், அவ்வளோதான். நம்ம உணவுக்கு எப்படி மற்ற மிருகங்களை கொள்றோமோ அந்த மாரி நம்மளை கொள்ளுவோம், அது அவ்வளோதான். இப்போதைக்கு கிடையாது. இது காவேரி அந்த இது சேர்றதுனால முதல்ல இருந்தது. அதான் ஆக்சுவலாக காவேரி அங்கே இருக்குங்க. இங்கே வந்து பாசனத்துக்கான வாய்க்கா இருக்கு, தெரியுதுல்ல ஒரு இடம். ஆமாம், ஒரு கேப்பு. அந்த கேப்பு தான் தண்ணி அந்த வாய்க்கா வழியாக இங்கே வரும். அந்த வாய்க்கால முதல்ல வந்துச்சுன்னா இந்த குளத்துக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குளத்துல ஒரு வாட்டி முதல்ல பிடிச்சிருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அது? அது நான் வந்து 10th படிக்கும்போது சுனாமிக்கு வருஷம். சுனாமி வந்ததுக்கு அப்புறம் 2005 பிடிச்சாங்க. சுனாமிக்கு முன்னாடி, சுனாமிக்கு வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குதிக்க போகிறேன். போகிறதுக்கு மட்டும் பாரு, அது வராது வந்து இந்த காலும் வலிக்கணும், கையும் வேலை செய்யணும். வெரி குட். ரெண்டும் வேலை செய்யணும். உடம்புலாம் போட்டாங்க, கையை மட்டும் செய்யடா, காலை கீழே நின்றா, காலை கீழே நின்றா. அதான்டா, அவ்வளோதான் அவ்வளோதான். கரெக்ட், வெரி குட். ரொம்ப இறச்சதுன்னா தலைகளை இப்படி திரும்பிட்டு கையை மட்டும் இப்படி இந்த மாதிரி குளிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீச்சலில் புதுசாக கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி. கார்த்திகனோட ஹெல்ப்போட எப்படி ப்ராப்பராக நின்று திரும்புறது அப்படின்றது கற்றுக்கிட்டேன். நிற்கலை, ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக திரும்பிட்டேன். இன்னொன்று, நான் இப்படி வச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அது இப்படி வச்சு அடிக்கணுமா. ஸோ புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நல்லா இருந்தது. இது மாதிரி ஊர் சைடில் இருக்கிற குளத்தில் வந்து குளித்ததே கிடையாது இது வரைக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் குளிச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். இந்த குளத்து பேர் அருணா குளம். இந்த ஒரு குளம் தான் இந்த ஊரில் இப்போதைக்கு இருக்குது, மற்றெல்லாம் மூடிட்டாங்களா. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதான் நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from SM. 2-3 நாளாக ஒட்டு போட்டு தான் ஓட்டியிருந்தேன், ஏன்னா ஃபியூஸ் போயிடுச்சுங்க. இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்கோம், எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியல, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூகுளில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் காட்டுது, இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குன்னு. மலை ஏற முடியுமான்னு தெரியலை.